ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாசம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப சிறப்பாக செயலாற்றுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க சக ஊழியர்கள்ட்டையும் கீழே பணிபுரியவங்கள்ட்டையும் எச்சரிக்கை கடைபிடிச்சது ஆகணும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு ரொம்பவே உண்டுனாலும் அலுவலக அரசியல்ல நீங்க மாட்டிக்கிறது உங்களுக்கு சிக்கலை கொடுக்கும். ஏன்னா அந்த சூழ்ச்சிகள் உங்களை வீழ்த்தி விடுன்றத மனதில் வச்சுக்கிட்டு நீங்க கவனத்தோட செயல்படணும். அதே சமயம் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள், அலுவலகத்துல வர வேண்டிய பஞ்சப்படி, இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு முறையாவே சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது சிறப்பான மாதமா இது இருக்கும். ஜூன் 19ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் சனி பார்வையை வாங்குறதுனால உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் தோன்றலாம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு கேந்திரம் பெற்று 7ல் கேந்திரம் பெற்று சனியோட பார்வையை வாங்கிறதுனால பயணங்கள் மூலிமா விரயமோ அல்லது இடைஞ்சல்களோ ஏற்படும். அதனால அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. மற்றபடி சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல், மருத்துவம், கணக்கு சம்மந்தப்பட்ட துறைகள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறை, கட்டுமான தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு அமோகத்தை உண்டு பண்ணும். எரிபொருள் சார்ந்த துறையும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லலாம். ஆலயம் தொடர்பான தொழில்கள், விவசாயம், ஜவுளி தொழில் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே கை கொடுக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். ஆனால் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் நிதானத்தோடு பேசுறது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட, இளையவங்க கிட்ட பேசும்போது நீங்கள் வார்த்தைகளை அதிகப்படியாக பயன்படுத்தாமல் பேசுறது நல்லது. அது பல மனக்கசப்புகளை தவிர்க்கும். குழந்தைங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். அவங்க படிப்பில் ரொம்ப சிறப்பாக விளங்குவாங்க. தேக ஆரோக்கியம் வரும்போது கை கால் குடைச்சல், எலும்பு வலிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில பேருக்கு ரத்தம் தொடர்பான நோய்கள் தோன்றக்கூடும். ஒரு சிலருக்கு ஜுரம் வரக்கூடும். அது விஷ ஜுரமாக கூட இருக்கலாம். அதனால் அதற்கு முறையான மருத்துவ பரிசோதனை அவசியம். தாய் தந்தை இருவருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா சில லாபங்கள் தோன்றலாம் அல்லது பூர்வீக சொத்துல உள்ள சிக்கல்கள் அகலலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவே இந்த மாதம் சிறப்பு செய்தியாக எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அதிகரிச்சுக்கவும், உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர், விநாயகர், குரு தட்சிணாமூர்த்தி.